உங்களோட பேர் என்னங்கம்மா? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து கவிதா. நான் வந்து 1913 ரேங்க் எடுத்திருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து சிவகாசி. நான் வந்து இங்கே தான் இருக்கேன். இப்போ ப்ரெசன்ட் சென்னையில தான் இருக்கேன். நான் வந்து ஆதி திராவிடர் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். டிகிரி முடிச்சிருந்தேன். நான் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக வந்து இருக்கேன். லாஸ்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணி கவுன்சிலிங்கில் வந்து கிடைக்காம போச்சு. பட் இந்த குரூப் 4 கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு ஜேர்னி. பட் கிடச்சிச்சு. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? 152 கொஷின்ஸ் சார். நீங்கள் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் இனி வரும் தமிழ் காலங்கள்? வந்து எல்லா டைப் ஆஃப் புக்குமே படித்தேன் சார். கிடைக்கிற எல்லா ரிசோர்ஸஸையுமே யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். மோஸ்ட்டாக ஓல்டு சிலபஸையும் படித்தேன், நியூ புக்கையும் படித்தேன். அப்புறம் இலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய தேவிரா புக்கு எல்லா புக்கையுமே அனாலிசிஸ் பண்ணி தான் படித்து தான் பண்ணேன். கலைச்சொற்கள்லாம் எங்கே படிச்சீங்க? கலைச்சொற்கள் பேசிக்காக வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வரும் சார். என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நிறையா சர்ச் பண்ணி தான் அவனுக்கு டீச் பண்ணுவேன். அந்த டீச் பண்ணுறது வந்து எனக்கு இங்கே யூஸ் ஆச்சு. இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க மேம். மேக்ஸ் சொல்லப்போனால் இந்த இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால மேக்ஸ் என்னால் போட முடியல. தெரிஞ்ச சம்மாக இருந்தாலுமே ஒரு 4-5 சம்மு விடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சம்முமே தெரிஞ்சிருந்தது. ஆனால் டைமுக்கே 1½ ஹவர்ஸ் இழுத்ததுனால இங்கே போட முடியல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம் ரேங்க். ஜிஎஸ் எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க மேம். ஜிஎஸ் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை சார். ஏன்னா ஜிஎஸ் எப்பயுமே அவங்க வந்து டிஃபிகல்ட் லெவலில் தான் கேட்பாங்க. அது மாரி தான் இந்த மாரி தான் வரும்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. அந்த ஃபார்மேட்ட பேஸ் பண்ணி அப்படிதான் படிச்சேன். நெறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்ப்பேன் சார். எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அந்த கொஸ்டின் பேப்பர சால்வ் பண்ணி பார்ப்பேன். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க மேம். பிஒய்க்யூல வந்து நீங்க இருக்கிற அந்த 4 ஆப்ஷனுமே வந்து நீங்க வந்து திரும்ப பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கொஸ்டின ஏன் வந்து வச்சிருக்காங்க? இதுல அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஆன்ஸரா இருப்பாங்க. பட் ரிமைனிங் இருக்க 3 பேரையும் எதுக்கு அங்க குடுத்துருக்காங்க? நம்ம தப்பா ஆன்ஸர் பண்றதுக்காகவே அந்த இடத்துல வந்து அவங்க குடுத்துருப்பாங்க. அந்த இது எல்லாமே வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம்னா, அடுத்த கொஸ்டின் அந்த ஆப்ஷன்ல இருக்க ரிமைனிங் 3 பேர்ல தான் ஒருத்தர் வந்து கேட்கிற மாரி தான் இருக்கும். இப்போ நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா மேம்? நோட்ஸ் எடுக்கிறதுனா எப்படி எனக்கு எடுக்கணும்? நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து நான் வந்து ஒரு அந்த அளவுக்கு நான் எடுக்க மாட்டேன் சார். சொல்லப்போனா வந்து நான் ஃபுல்லாவே புக்ல வந்து கொஞ்சம் நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுனா வந்து சைட்ல பேஜா வந்து நான் வந்து அப்படியே பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாரி தான் பண்ணுவேன். ப்ராப்பரான நோட்ஸ் ஃபுல்லா நான் வந்து நோட்ஸ்ல தான் எழுதணும் அந்த மாரி இல்ல. எனக்கு வந்து எந்த வே செட் ஆச்சு அப்படின்னா, நான் நெறைய கேட்பேன். நெறைய வீடியோஸ் கேட்பேன். நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஏன் இது இப்படி வருது? அப்படி வருது? நான் அந்த அனலைசிஸ் பண்ணிட்டே இருப்பேன். கீப் ஆன். அது பண்றது வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. சில பேருக்கு நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து அது பார்த்துக்கிட்டே இருந்து அந்த இது கேட்டுட்டே இருந்தாலே எனக்கு வந்து யூஸா இருக்கும். திருமணம் ஆன பிறகு படிப்பது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லையா? நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. ஆமா இதை சார். பார்த்துக்கிட்டே எப்படி படிச்சீங்க மேம்? என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த ஒரு 2 1/2 இயர்ஸ் ஜேர்னி. கொஞ்சம் நெஞ்ச ஜேர்னி இல்ல. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 விட்டதுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு மாரி அப்படியே டவுன் ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாரு, "கண்டிப்பா வந்து உன்னால முடியும்." என் பையனும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி செஞ்சு, எல்லாத்தையும் வந்து நான் இன்ஃபேக்ட் அவங்களுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. இப்போ ஒரு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்ப பார்த்தாலும் புக்கோட, ஹெட்செட்டோட இதோடயே தான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்த ஒரு போஸ்டிங் எடுக்கிறதுக்காக மோர் தென் ஒரு 3 இயர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து ஒதுக்குன மாரி தான் ஆயிடுச்சு. எல்லா வேலையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. மேனேஜ் பண்ணுச்சு. ஆனா எல்லாருக்குமே இப்படி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். ஒரு ரிக்ரெட் ஃபீல் வந்திருக்கா? பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமு. கண்டிப்பா சார். கண்டிப்பா இருக்கு. அந்த 3 இயர்ஸ என்ன பண்ணாலும் நம்மளால வந்து மீட்டு கொண்டு வர முடியாது. இனிமே அந்த டைம வந்து நம்ம அவங்களுக்கு குடுப்போமான்னு சொல்ல முடியாது. ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் அவன் படிக்கும்போது ஆரம்பிச்ச ஜேர்னி. இப்ப அவன் 7த் ஸ்டாண்டர்டே முடிக்க போறான். இன்னமுமே அந்த ஜேர்னில வந்து இப்ப வரைக்குமே இன்னைக்கு மார்னிங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அந்த ரிக்ரெட் இருக்க தான் செய்யுது. ரொம்ப சாரி. அது என் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, என் பையனா இருந்தாலும் சரி,
ரொம்ப வந்து அதுக்காக மெனக்கெட்டுருக்காங்க. எனக்காக வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். ரொம்ப நிறைய குடும்ப தலைவிகள் இப்ப படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க படிப்பதற்கு? எல்லாருக்குமே சொல்றது வந்து, நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, கண்டிப்பா எல்லா சிச்சுவேஷனுமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கவே இருக்காது. அந்த மாரி ஃபேவரபிளா இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அமையவே அமையாது. அதுதான் வந்து ரியலான உண்ம. சப்போஸ் வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்க, செய்றாங்கன்னா, அவங்க சப்போர்ட்ட வச்சுட்டு நம்ம பண்ண முடியும். ஆனா, நீங்க ஒரு ஆளு தான் சிங்கிளா மெயின்டெயின் பண்ணணும், செய்யணும்னா, அந்த சமயத்துல வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஜாப்பா தான் இருக்கும். ஆனா, ஒன்ஸ் நீங்க குவிட் பண்ணாம அதிலேயே கன்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால வந்து வெற்றிய வந்து கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். சின்ன மயிரிழைல தான் எல்லாருக்கும் வந்து அப்டியே வந்து வெற்றி வந்து தவற விட்டுருப்பாங்க. அந்த இத வந்து தவற விடாம இருக்கணும்னா, கன்டினியூஸா படிக்கணும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க மேம். ரிவிஷன் மெத்தடுனா வந்து நானு வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நான் புதுசா வந்து படிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருவேன் சார். ஸ்டாப் பண்ணிட்டு, கன்டினியூஸா நான் என்னென்ன கொஸ்டின்லாம் போட்டு பார்த்தேனோ, அந்த கொஸ்டின் பேங்க தான் எடுத்து வச்சு நான் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏன் வந்து தப்பு நெறைய நம்ம விட்டோம். சரியா போட்ட கொஸ்டின விட தப்பா பண்ண கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப அனலைசிஸ் பண்ணுவேன். ஏன் வந்து இந்த சமயத்துல வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வந்து தப்பான ஆன்சர் அந்த சமயத்துல தோணுச்சு. அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல ஏன் தோணுச்சு? அந்த தோணுனத நம்ம எந்த எந்த மாரி வந்து மாத்தணும். அந்த மாத்துனா தான் நமக்கு சரியா வரும்னு அது வந்து எனக்கு சரியா வந்துச்சு. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹால்ல பதட்டப்படுறத ரொம்ப கம்மி பண்ணணும் சார். பதட்டம் பட்டுட்டோம்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எதையுமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடவே முடியாது. ஒரு சாதாரண சிம்பிள் ரீசனிங்கா இருக்கும். ஆ கூட நம்மளால நம்ம மைண்ட் வந்து எடுக்காது. ஏன்னா வந்து பதட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து நம்மள கொண்டு போய் விட்டுரும். அத திரும்ப கொண்டே வர முடியாது. இன்ஃபாக்ட் நான் கூட இந்த எக்ஸாம் ஹால்ல கொஞ்சம் பதட்டப்பட தான் செஞ்சேன். அந்த பதட்டப்பட்டதுல தான் எனக்கு ஒரு 2 கொஸ்டின தெரிஞ்சே தப்பு பண்ற மாரி பண்ணியிருந்தேன். அத ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து செகண்ட் டே கவுன்சிலிங்ல போயிருக்கலாம். ஆனா, அது வந்து பதட்டம் தான். அந்த பதட்டத்தில கடைசியா டைம் மேனேஜ் பண்ண முடியல, மேக்ஸ் போட முடியலங்கிற அந்த சமயத்தில சூழ்நிலைய மேனேஜ் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாம ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த தடவ. அத பார்த்த உடனேயுமே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அத ஃபேஸ் பண்ணுது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு மேம்? ஆர்டர் வாங்கிட்டு வந்தது, ஃபோட்டோ எடுத்தது. ரொம்ப அது எது அத எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாரி மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. ஒரு மாரி சந்தோஷம். அ ஒரு வெரைட்டியான ஃபீலிங்கு. அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. ஒரு 3 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா கிடைச்ச வெற்றி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் லக்ல கிடைச்சிருச்சு, இதுல கிடைச்சிருச்சு அந்த மாரி சொல்ற வெற்றிலாம் கிடையாது. ரொம்ப பெரிய இதுதான் இது. கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு சக்சஸ்ன்னு நான் வந்து உணர்ற ஒரு ஃபீலிங். இந்த ஜேர்னில நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமா வந்து என் பையன். அப்புறம் என்னோட பேரண்ட்ஸு. அ அது வந்து நம்மளால வந்து அ அவங்கள வந்து எப்படி சொல்றது? அவங்க இல்லாம நம்ம இந்த இந்த இதுக்கே வந்திருக்கவே முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, அதுல ரொம்ப மோட்டிவேட் பண்றது அவங்க தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கீப் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால என் அம்மா, அப்பாக்கு, எங்க அக்கா, எங்க அண்ணா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருமே வந்து ஏன்னா நான் இவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றப்ப, அவங்க கூட சுத்தமா டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு ஃபங்ஷனுக்கு கூட போக முடியாது. எப்ப பார்த்தாலும் வந்து அந்த எக்ஸாம் வர்றது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பொங்கல் அப்ப வரும். அந்த லீவு முடிஞ்சு வர்றப்ப வரும். அவங்கலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கப்ப, நம்ம அந்த இதில போய் மியூச்சுவலா மிக்ஸே ஆக முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து என் சூழ்நிலைய வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த சமயத்துல. கடந்த முறை உங்களுக்கு வந்து சிவி வரைக்கும் வந்து கிடைக்கல இல்லையா? அதே மாரி இந்த முறை நெறைய பேருக்கு ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? கண்டிப்பா மனசு வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்க ஸ்கோப் வந்து நீங்க வந்து லூஸ் பண்ணாம இருக்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோல்வியா நீங்க வந்து எப்பயுமே கருதக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப கடினமான கொஸ்டினு. இந்த சமயத்துல வந்து நீங்க சிவி வரைக்கும் வந்துட்டு அந்த போஸ்டிங் வந்து கிடைக்கல, செய்யலன்னா, அது பெரிய ஒரு இம்பாக்ட்டா தான் இருக்கும். மனசளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், சங்கடமா இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து கடந்து போறதுக்கு உங்களால முடியும். ஏன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து உங்களால 152 கொஸ்டினுக்கு போட முடியுது, 51 கொஸ்டினுக்கு போட முடியுது செய்துன்னா, உங்களால எல்லாமே பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்ட எப்பயுமே இழக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இப்ப ஒரு 3 ஆண்டுகளா கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இப்ப? ஆ.
இது எப்படி சொல்லுன்னு தெரில. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்கு 3 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட அவங்க ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ண தான் செஞ்சாங்க. பட் அந்த சமயம் அந்த ரேங்க்குள்ளே வரல. போன விட ரேங்க்குள்ளே வந்தாங்க. பட் கவுன்சிலிங் முத நாளே கட் ஆயிடுச்சு. இந்த விட கடைசியே ஹாப்பியாக இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நீங்க 5வது படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணி இப்போ 7வது படிக்கிறீங்க. அம்மா ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு.